என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஆரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்கள் சிறந்தோ, பதினாயிரங்கள் சிறந்தோ. இந்த மாலை நேரத்திலும் என்னோடு கூட சாலமோனின் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். சாலமோனின் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் மணவாளன் மணவாட்டியினுடைய அன்பின் பரிமாற்றத்தை பற்றினதான காரியத்தை இந்த நாட்களிலே நாம் கவனித்து வருகின்றோம். மணவாளன் மணவாட்டியை பற்றி சொன்ன அநேக காரியங்களை நாம் தியானித்தோம். அதை போல மணவாட்டி மணவாளனை பற்றி இந்த 12வது வசனத்திலும் 13வது வசனத்திலும் 14வது வசனத்திலும் அவள் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறதை நாம் கவனிக்கிறோம். கடந்த வாரத்திலே ராஜா தமது பந்தியில் இருக்கும் தன்னையும் என்னுடைய நலத தைல தன் வாசனை வீசும். ராஜா பந்தியில் இருக்கும் பொழுது என்னுடைய நலத தைலத்தின் வாசனை வீசும் என்று மணவாட்டி சொல்வது மாத்திரமல்ல, இங்கே என் நேசர் என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு என்று சொல்லப்படுகிறது. நான் இந்த வசனத்தை சில ஆங்கில வேதாகமத்திலே நான் வாசிக்கும் பொழுது இதில் சற்று கொஞ்சம் வித்தியாசப்பட்ட சில வார்த்தைகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நான் கவனித்தேன். நீங்கள் இந்த வசனத்தை ஆங்கில வேதாகமத்தில் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் என்று சொல்லப்படுகிற ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, A bundle of mirth is my well beloved unto me. He shall lie all night between my breast. இதில் இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருப்பது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வார்த்தை நடுவில் பயன்படுத்தப்படுகிறது. என் நேசர் எனக்கு வெள்ளை போல செண்டு அப்படின்றத கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் இரவு முழுவதும் என்ற ஒரு வார்த்தை, அவர் இரவு முழுவதும் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. கவனிங்க, இந்த வசனத்தை நம்ம தெளிவாய் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய மொழியிலே நாம் அதை விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு வெள்ளை போலம் சென்று எப்படி வாசனையுள்ளதாய் இருக்கிறதோ அப்படியே என் நேசர் எனக்கு நேசம் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு வெள்ளை போலம் எப்படி வாசனையாக இருக்குமோ, வெள்ளை போலம் என்று சொன்னாலே அதனுடைய வாசனை அதிலிருந்து பிரிக்க முடியாதோ, அதே போல என் நேசர் மேல் நான் வைத்திருக்கிற நேசம் அவ்வளவு அதிகமாய் இருக்கிறது என்று சொல்லுவது மாத்திரமல்ல, எப்படி எனில் என் இருதயத்திற்கு நடுவே இரவெல்லாம் ஒருவரும் காண முடியாத எனக்குள் அவர் மறைக்கப்பட்டிருக்கிறார். நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், திரும்பமாய் நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்படியே எழுதி கொள்ளலாம். ஒரு வெள்ளை போல எப்படி வாசனையுள்ளதாய் இருக்கிறதோ அப்படியே என் நேசர் எனக்கு நேசமானவர், நேசமுள்ளவர், நேசமானவர். எப்படி எனில் என் இருதயத்திற்கு நடுவே இரவெல்லாம் ஒருவரும் காணக்கூடாத எனக்குள் மறைக்கப்பட்டிருப்பவர், எனக்குள் மறைக்கப்பட்டிருப்பவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மணவாட்டி மணவாளனை பற்றி சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உன்னத பாட்டு அல்லது பாடல் புத்தகம் என்று சொல்லப்படுவது சில வார்த்தைகளை வெளிப்படையாய் பேசுகிற வெளியரங்கமாய் சொல்லுகிற வார்த்தையை போல இருக்கும்.
நமக்கு அந்த வார்த்தைகள் அவ்வளவு எளிமையாய் நாம் அதை சட்டென்று அந்த வார்த்தைகளை நாம் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் வேதத்திலே சில வார்த்தைகள் வெளிப்படையாய் சொல்லப்பட்டிருக்கிறோம். நீங்கள் மத்தேயுவில் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கல்ச்சர், நம்முடைய நடைமுறை மொழிகள் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது. அதுவும் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தருக்கு இந்த மொழிகள் ஒவ்வொரு விதத்திலே உபயோகப்படுத்தப்படுவது, சரிங்களா? நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை ஒரு முறை நான் சொல்லியிருந்தேன். நம்ம ஊர்லலாம் இந்த ஆசாரி வேலை செய்கிறவர்கள் அடிக்கடியாக உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை உண்டு. ஆசாரி வேலை செய்கிறவர்கள் ஒரு ஜாயிண்ட்டுக்கு இன்னொரு ஜாயிண்ட்டுக்கு நடுவில் அது கேப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஒரு பீஸ் அதுக்குள்ளே கொடுத்து அதை கரெக்டாக க்ளோஸ் பண்ணோம். அதை நம்ம ஆப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம், சரிங்களா? தென்னகத்தில் அது சாதாரணமாக எளிமையாக சொல்கிற வார்த்தை. ஆனால் சென்னையில் நீங்கள் அப்படி பேச முடியாது, தெரியுங்களா? பயங்கரமான கெட்ட வார்த்தை அது. சென்னையில் பயங்கரமான கெட்ட வார்த்தை. இந்த பக்கத்தில் நம்ம இலே வாலே போலே அப்படின்னு நம்ம பேசுகிறோம். நீங்கள் கோயம்புத்தூரில் போய் அப்படி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு கெட்ட வார்த்தை. அது ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி சில மொழிகளுடைய வித்தியாசங்கள் உண்டு. ஆகையினாலே மொழிகள் நம்ம மெயினாக எடுத்துக்கொள்ள முடியாது. முக்கியமாக நான் இதை சொல்வது என்னவென்று சொன்னால், இந்த பாடல் புத்தகம் என்று சொல்லப்படுவதிலே எழுத்துக்கள், சில வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படை. ஏனென்றால் இது செய்யுள் நடையிலே எழுதப்படுகிறது, கவிதை நடையிலே சொல்லப்படுகிறது. கவிதை நடை, செய்யுள் நடைன்னு சொல்லும் பொழுது வார்த்தைகள் எல்லாம் ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படையாய் சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்கும். ஆனால் அது ஏன் சொல்லப்பட்டது என்கின்ற அதனுடைய கருத்துக்குள்ளே, மைய கருத்திற்குள்ளே நாம் கவனம் செலுத்துவோமானால் சொல்ல வந்த மேட்டர் நமக்கு ஈஸியாய் புரிந்துவிடும், விளங்கிவிடும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய அர்த்தம், நோக்கம் என்னவென்று சொன்னால், என்னுடைய இருதயங்களுக்கு நடுவே, இருதயத்திற்கு உள்ளே யாரும் தெரியாமல், யாரும் பார்க்க முடியாதபடிக்கு நான் அவ்வளவாய் அவரை எனக்குள் மறைத்து வைத்திருக்கிறேன். இரவெல்லாம் ஒருவரும் காணக்கூடாதபடிக்கு, நான் ஒருவேளை அசந்து விட்டாலும், நான் தூங்கி விட்டாலும், என்னுடைய சிந்தையிலே மயக்கங்களால் நான் இளைப்பாறும்படியாய் நான் தூங்கினாலும், எனக்குள் இருக்கிற அன்பை, நேசரை ஒருவரும் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக அவரை எனக்குள் மறைத்து வைத்திருக்கிறேன் என்ற அர்த்தத்திற்கு தான் இந்த வார்த்தை இங்கே உபயோகப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்களேன், வேதத்தில் சில வார்த்தைகளெல்லாம் வாசிக்கும்போது, உன்னத பாட்டெலாம் வாசிக்கும் பொழுது சிலலாம் வாசிக்கவே கூடாதுன்னே சொல்லுவாங்க. அதெல்லாம் வாசிக்காத, அதெல்லாம் வேண்டாம், நிறைய இருக்குது, அதெல்லாம் வாசிக்கலாம். ஆனால் ஒரு அன்பினுடைய வழிமுறைகள் என்பது இப்படி போன்ற புத்தகங்களிலே அல்லது உன்னத பாட்டிலே மிக அதிக ஆழமாய் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் காரியத்திற்கு வருவோமே. மணவாட்டி சொல்லுகிறார், மணவாளன் எனக்கு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் ஒரு வெள்ளை போல செண்டு போல இருக்கிறார். a bundle of myrrh என்று சொல்லுவார்கள். இந்த கீரை கட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கொத்தமல்லி மல்லி கட்டு என்று சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இட்ஸ் a bundle of myrrh. அது விதமான ஒரு செடி, ஒரு விதமான வாசனைக்காக உண்டாகிற ஒரு செடி. அதை ஒரு ஒரு கொத்தாக தன்னிடத்துல என்று சொல்ல, என்னுடைய நேசர் எப்படின்னா, ஏதோ 1 2 அப்படின்றதில் அவர் ஒரு கொத்தை போன்ற இருக்கின்ற ஒரு வெள்ளை போலம் செண்டு ஒரு கொத்தா இருக்கும் என்று சொன்னால், அதன் வாசனை எவ்வளவா இருக்கும், அதன் மேன்மை எவ்வளவா இருக்கும். அதை போல என்னுடைய நேசர் எனக்கு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் ஒரு வெள்ளை போல செண்டு போல. ஆனால் இந்த வெள்ளை போல செண்டு என்று சொல்லப்படுவதை எல்லாரும் பார்க்க, எல்லாரும் கவனிக்க நான் விட மாட்டேன். அவரை எனக்குள் மறைத்து கொள்ளுகிறேன், அவர் எனக்குள் வைத்து கொள்ளுகிறேன், அவர் என்னுடையவர் என்கின்ற உரிமையை எனக்குள் அவரை பாதுகாக்கிறேன். இதுதான் இந்த வசனத்தினுடைய ஒரு மூல அர்த்தமாக இருக்கிறது. நம் ஆவிக்குரிய அர்த்தத்திற்குள்ளே நாம் கடந்து போவோமே. கவனிங்க, வெள்ளை போல செண்டு என்று சொல்லப்படுகிற இந்த வெள்ளை போலத்தை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு 1வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலே நாம் எஸ்தரை பற்றி பார்க்கும் பொழுது, வெள்ளை போலத்தினால் அவள் சுத்திகரிக்கப்பட்ட அந்த சுத்திகரிப்பை பற்றி
நான் வெள்ளை போலத்தை குறித்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அதையே சார்ந்து நாம் இன்னொரு காரியத்தையும் நாம் கவனிப்போமே. ஒரு வெள்ளை போலம் என்று சொல்லுவது வாசனை கொடுக்கின்ற ஒரு பொருளாய் வேதத்தில் மிக முக்கியமாய் சொல்லப்படுகிறது. நீங்கள் வெள்ளை போலத்தை பற்றி நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் வேதாகமத்தின்படியாக வெள்ளை போலத்திற்கு மிக முக்கியமாய் 4 விதமான குணாதிசயங்கள் அதற்கு கொடுக்கப்படுகிறது. முதலாவது, இந்த வெள்ளை போலத்தினாலே அபிஷேக தைலம் உண்டாக்கப்படுகிறது என்று சொல்லி யாத்திராகமும் 30ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த இடத்துல அபிஷேக தைலம் உண்டாக்குவதற்காக செய்வதற்காக ஆண்டவர் இந்த வெள்ளை போலத்தினுடைய அளவை அதிலே உபயோகப்படுத்தும்படியான வெள்ளை போலத்தை பற்றி இங்கே சொல்லுகின்றார். இது மாத்திரமல்ல, நீங்கள் 45ஆம் சங்கீதத்தினுடைய 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த வெள்ளை போலம் என்று சொல்லப்படுவது ஒரு வாசனை கொடுக்கின்ற ஒரு வாசனை திரவியமாய் உபயோகப்படுத்தப்படுகிறது. அபிஷேக தைலமாய் உபயோகப்படுத்தப்படுகிறது, வாசனை திரவியமாய் உபயோகப்படுத்தப்படுகின்றது. இது இல்லாமல் நீங்கள் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அழகு சாதனத்திற்காய் அழகு ஊட்டுவதற்காய் இந்த வெள்ளை போலம் உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் எஸ்தர் புத்தகத்திலே நாம் ஏற்கனவே வாசித்ததை போல நாம் அதிலும் வாசிக்கலாம். 4வது, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு வெகுமதியாய் கொண்டு வந்த சாஸ்திரிகள் வெகுமதியாய் கொண்டு வந்த அந்த வெகுமதியை பற்றி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு வெள்ளை போலம் கொண்டு வந்து காணிக்கையாக கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இந்த வெள்ளை போலம் என்று சொன்னாலே வெளியரங்கமாய் வெளிப்படையாய் ஒரு 4 காரியங்களை வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது, அது ஒரு அபிஷேகத்திற்கு அடையாளமாய் சொல்லப்படுகின்றது. 2வது, அது ஒரு வாசனைக்கு அடையாளமாய் சொல்லப்படுகின்றது. 3வது, அது அழகு ஊட்டுவதற்கு அடையாளமாய் சொல்லப்படுகின்றது அல்லது அழகிற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. 4வது, ஒரு விலையேற பெற்றது, காணிக்கை என்று சொன்னால் ஒரு விலையேற பெற்றது என்கின்ற ஒரு விலையேற பெற்றதாய் அது சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் இதை கம்பேர் பண்ணி அப்படியே நீங்கள் மணவாட்டியின் இடத்துல பாருங்களேன். மணவாட்டி சொல்றார், என்னுடைய நேசர் எனக்கு எப்படி என்றால் வெள்ளை போல செண்டு. அப்படி என்றால் என்னுடைய நேசர் எனக்கு ஒரு அபிஷேக தைலமாக இருக்கிறார். என்னுடைய நேசர் எனக்கு ஒரு வாசனை திரவியமாய் இருக்கிறார். என்னுடைய நேசர் எனக்கு ஒரு அழகாய், என் நேசரே எனக்கு அழகாய் இருக்கின்றார். என்னுடைய நேசர் எனக்கு என்னை விலையேற பெற்றவராய் மாற்றுகிற ஒரு விலையேற பெற்றவராய் எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளெல்லாம் வெளிப்படையாய் வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற சில வெளிப்படையான சில காரியங்கள். நம்முடைய நேசர் நமக்கு ஒரு அபிஷேக தைலமாக இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் யோசித்து பாருங்க, இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தினாலே தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அந்தஸ்து, ஒரு அங்கீகாரமே கிடைத்திருக்கிறது. இல்லை என்றால் ஒரு ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கையிலே நாம் இருந்திருப்போம். சாப்பிட்றது, தூங்குறது, வேலை செய்கிறது, போகிறது, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரண நிலையிலே நாம் ஓடி இருப்போமே ஒழிய ஒரு அந்தஸ்தோடு அல்லது மற்றவர்களுக்கு முன்பாக நாம் வாழ வேண்டிய ஒரு தரத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற இந்த தரம் நமக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தில் கிடைத்ததே ஒழிய உலகத்தில் அந்த தரலாம் கிடையாது. உலகத்தில் அந்த தரலாம், இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இது நல்லது, இதுதான் நாணயமான காரியம் அப்படின்ற மாதிரி உலகத்திலே நமக்கு அதை பார்க்க முடியாது. ஆனால் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் நம்மை நடத்த வேண்டிய வழியிலே சரியாய் நடத்துகிறதா இருக்கிறது. மணவாட்டி அதை தான் சொல்லுகிறார், என்னுடைய நேசர் எனக்கு ஒரு அபிஷேக தைலம் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, என்னுடைய நேசர் என்னுடைய வாசனை என்று சொல்லுகிறார். அவரே எனக்கு வாசனை. வாசனை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவினுடைய நற்கந்தங்களாக இருக்கிறோம் அப்படின்னு பவுல் சொன்னது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக தான் நமக்கு இந்த வாழ்க்கையில் வாசனை கிடைத்ததே ஒழிய இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான வாசனையும் நமக்கு இருக்காது. அன்பு,
சாந்தம், பொறுமை, இவைகளெல்லாம் ஒழுக்கம், இவைகளெல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்ட வாசனை எப்படி என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டது, நம்முடையது கூட கிடையாது. நான் முன்ன கூட ஒரு வசனத்தை நான் சொன்னது ஞாபகம் இருக்கும். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடைய சாந்தத்தை முன்னிட்டு நாங்கள் உங்களிடத்துல பேசுகிறோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, எங்ககிட்ட நாங்கள் சாந்தமாக இருக்கோம், சாந்தமாக உங்களிடத்துல பேசுகிறோம், ஆனால் இந்த சாந்தம் கூட எதுனா எங்களுடையது கிடையாது, கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த கிறிஸ்துவினுடைய சாந்தத்தை தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னா அவர் இல்லாமல் எந்த விதமான வாசனையும் நமக்கு கிடையாது. இது மாத்திரமல்லாமல் கிறிஸ்துவே நமக்கு அழகாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் மனுஷனை அழகுபடுத்திக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது. சிலர் மீசை வச்சா அழகு, சிலருக்கு தாடி வச்சா அழகு, சிலருக்கு தலைமுடி நீளமாக வளர்த்தா அழகு, சிலருக்கு மொட்டை அடித்தா அழகு. இப்போல்லாம் நிறைய ஃபேஷன் வேறு வந்துருச்சு. இந்த பக்கம் எல்லாம் சொரிஞ்சிட்டு ஒன்றுமே இல்லாமல் நடுவில் மாத்திரம் குப்பை கொட்டுற தொட்டி மாதிரி அப்படி நிற்கிறது. இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய அழகை வச்சு அவங்க அதெல்லாம் செய்து இப்படி இது அழகாக இருக்கும், இது அழகாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவ ஜீவியத்தில் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அழகு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறத காட்டிலும் வேற ஒரு அழகு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. வேற என்ன அழகு இருக்குது? இந்த ஃபுல்பீட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அழகு என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவோடு இருக்கிறது தான் அழகு, வேறு எதுவுமே கிடையாது. இங்கே நின்று திறமையை உபயோகப்படுத்துவதற்கோ, தாளந்தை உபயோகப்படுத்துவதற்கோ, அல்லது வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிறிஸ்து என்ன சொன்னாரோ அந்த மாதிரியை வெளிப்படுத்துகிற ஒரு அழகு, அவ்வளோதான். அதை தவிர வேறு ஒரு அழகு இந்த உலகத்தில் நமக்கு கிடையாது. இது மாத்திரமல்லாதபடிக்கு கிறிஸ்துவே நமக்கு விலையேற பெற்றவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு ஒரு வேல்யூ இருக்குதுன்னு சொன்னால், மதிப்பு இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணமே கிறிஸ்து தான். அவர் மாத்திரம் இல்லைன்னா இந்த வாழ்க்கைக்கும் சரி, இந்த நிலைப்பாடுக்கும் சரி, எந்த மதிப்பும் நமக்கு இருக்காது. எந்த மதிப்பும். ஒருத்தர் நம்மளை பார்த்து வணக்கம் சொல்கிறாங்களோ, அல்லது ஒருவர் நம்மளை பார்த்து ஒரு மரியாதையோடு இன்றைக்கு பேசுகிறாங்கன்னு சொன்னால் அந்த மதிப்பு எங்கேருந்து வந்ததுன்னா நம்முடைய ஆண்டவரிடத்துலேருந்து நமக்கு கிடைத்தது. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதுனால நமக்கு கிடைத்தது. ஸோ வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதாகமத்தின்படியாய் அழகு என்று சொல்லப்படுகிற வெள்ளைப்போலத்தினால் உண்டாக்கப்படுகிற காரியங்கள் என்று சொல்வது, இந்த 4 காரியங்கள் தான் வேதாகமத்தில் வெளிப்படையாய் சொல்வது. அதை மணவாட்டி மணவாளனோடு கூட ஏற்றதாய் சொல்லப்படுகின்ற காரியமாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வேதாகமத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்று, ஆவிக்குரிய தன்மைக்கு நாம் போக வேண்டும். வேதத்தில் இவைகளெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம். ஆனால் ஒரு மணவாட்டி மணவாளனை பார்த்து சொல்லுகின்ற ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, ஒரு மணவாட்டி தன் மணவாளனை என்னுடைய வெள்ளை போல செண்டு, என் நேசர் எனக்கு வெள்ளை போல செண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த வெள்ளை போலத்தை மற்றவர்கள் கவனிப்பதற்கும் இந்த வெள்ளை போலத்தை ஒரு மணவாட்டி கவனிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை உலகத்திலே அல்லது கிறிஸ்தவ உலகத்திலே இருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் பார்க்கிற விதங்கள் வேறு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஒரு மணவாட்டி அவரை பார்க்கிற விதம் என்பது வேறு. அதனால தான் சில நேரங்களில் பெந்தேகோஸ்தே ஊழியங்கள் என்று சொல்லப்படுவதில் நம்ம இன்ன காரியம் செய்யக்கூடாது, இன்ன காரியம் செய்யக்கூடாது, இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு சில ஒழுங்குமுறை சட்டத்திட்டங்கள் நமக்கு வருவதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தில் வெளியில் இருக்கிறவங்க நேசரை பார்க்குற வித்தியாசம் வேறு. ஆனால் ஒரு மணவாட்டி தன் மணவாளனாகிய நேசரை பார்க்கிற அந்த பார்க்கிற விதம் என்பது வித்தியாசமானது. நான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்லுகிறேனே. உலகமோ அல்லது கிறிஸ்தவ உலகமோ சொல்லுகிறேன், இயேசுவை பார்க்கும் பொழுது நான் இப்பொழுது சொன்னது போல அவரை ஒரு அபிஷேக தைலமாய் பார்க்கலாம், அவரை ஒரு வாசனையாய் பார்க்கலாம், அவரை ஒரு அழகாய் பார்க்கலாம், அவரை ஒரு விலையேற பெற்றவராய் பார்க்கலாம். ஆனால் ஒரு மணவாட்டி இதே தொனியிலே இதே சூழ்நிலையிலே நேசரை பார்க்கும் பொழுது அவளுடைய பார்வையினுடைய நோக்கம் வித்தியாசப்பட்டது. எப்படி என்று சொன்னால், நீங்கள் இந்த வெள்ளை போலம் என்று சொல்லப்படுவதை இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால்,
இந்த 4 காரியம் இல்லாமல் யாரும் அறியாத ஒரு உள்ளான இன்னொரு காரியம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், வெள்ளை போலம் வாசனை உள்ளது தான், வெள்ளை போலம் அபிஷேக தைலத்துக்காக உபயோகப்படுத்துவது தான், வெள்ளை போலம் சரீரத்தை அழகுபடுத்துவது தான், வெள்ளை போலம் வெளியேற பெற்றது தான். ஆனால் இந்த வெள்ளை போலத்தினுடைய வெளிப்பாடை மாத்திரம்தான் நாம் பார்த்திருக்கிறோமே ஒழிய, வெள்ளை போலத்தினுடைய உள்ளான காரியம் என்னவென்று சொன்னால், வெள்ளை போலம் கசப்பு வாய்ந்தது. வெளியில் இந்த 4 ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கேட்குறதுக்கு, ஆனால் அந்த தன்மை எப்படிப்பட்டது தெரியுங்களா? கசப்புள்ளது. இந்த கசப்புள்ள தன்மையை நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால், வேதத்தோடு ஒப்பிட்டு வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது அவருக்கு வெள்ளை போலம் கரிய போலம் கலந்த வெள்ளை போலம் மாத்திரம்தான் வரும், வெள்ளை போலம் கலந்த காடியை அவருக்கு கொடுத்தார்கள், தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது. நீங்கள் இதே இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவரை அடக்கம் பண்ணுவதற்கு அவருடைய சீஷனாய், ரகசிய சீஷனாய் இருந்த நிக்கோதேமு வெள்ளை போலமும் கரிய போலத்தையும் கொண்டு வந்து அவருடைய அடக்கத்திற்காக உபயோகப்படுத்துகிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் வெள்ளை போலம் என்று சொல்லப்படுவதே எதற்கு என்று சொன்னால், அவருடைய பாடு, மரணம், அடக்கம், இதை தான் காட்டுகிறார். நான் தான் சொன்னேன், வெளியில் இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்பொழுது எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காய் பிறந்தார், அல்லேலூயா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு சந்தோஷமாக, ஏன் நம்முடைய நேசராச்சே உலக ரட்சகர். இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது மரித்தவர், உயிரோடு எழுந்தவர், உயிர்த்தெழுந்தவர் சொல்லும் பொழுது நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் அவரை மேன்மையாய், அவருடைய உயிர்த்தெழுதலினாலே, அவர் வல்லமையினாலே, அவர் கிரியையினாலே உலகம் அவரை மேன்மை உள்ளதாய் பார்க்கிறது. ஆனால் மணவாட்டி மணவாளனை பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், அவர் எவ்வளவாய் பாடுபட்டு, எவ்வளவாய் நமக்காய் ரத்தம் சிந்தி, எவ்வளவாய் நமக்காக அவர் தன் ஜீவனையே கொடுத்தார். மணவாட்டியினுடைய அன்புன்றது வேற, மணவாட்டி அல்லாமல் உலகத்திலே அல்லது கிறிஸ்தவர்களாய் பொதுவாய் ஜனங்கள் பார்க்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய அனுபவம் என்பது வேறானது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, ஒரு முறை நான் இந்த ஒரு மீட்டிங்கு போகும் பொழுது, ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது, சில ஊழிய காரியங்களை குறித்து பேசிக்கொண்டிருந்தேன். அதில் பேசும்பொழுது நான் சொன்னேன், நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்டர்மாங்க எல்லாருமே கொஞ்சம் கோவக்காரங்க மாதிரியே தான் இருப்பாங்க, டக்குன்னு திட்டுற மாதிரி இருப்பாங்க, எதாக இருந்தாலும் சடக்குன்னு பேசுகிற மாதிரி இருப்பாங்க. ஏன் இந்த சுபாவம் அப்படின்றத, நீ பைபிள் ஸ்டடிக்கு வருதுனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன் நமக்கு இந்த தோற்றம், இதை போல் ஒரு தோற்றம் தோன்றுகிறது, இதை போல் ஒரு காரியம் தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால், நான் சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு பாஸ்டர் வீட்டில் இருக்கும்போது அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எப்போ தூங்குறாரு, எப்போ எழுந்துறாரு, எப்போ வேதம் வாசிக்கிறாரு, அவர் எப்போ ஊழியத்துக்கு என்னென்ன காரியங்கள் ஆயத்தம் பண்ணுறாரு, எவ்வளோ தியாகம் பண்ணுறாரு, எவ்வளோ காரியங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஃபோன் வரும், சாப்பாடு கூட விட்டுட்டு ஓடுறது, இப்படிலாம் நிறைய காரியங்களை டே அண்ட் நைட்டாக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறத, பர்சனலாக நம்முடைய கஷ்டத்தை பார்க்குறது யாருன்னு சொன்னால் நம்மோட இருக்கணும். பிள்ளைங்களுக்கு கூட தெரியாது, நம்முடைய பர்சனலாக நமக்கு என்ன வீக்னஸ் இருக்குது, பர்சனலாக நமக்கு என்ன பாடுகள் இருக்குது, நமக்குள்ளே எந்த வேதனையெல்லாம் நம்ம சகிச்சுட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனலாக அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்களேன். இந்த பர்சனலாக இருக்கிற கஷ்டத்தை ஒரு பாஸ்டருடைய பிரம்மாண்டத்தை விசுவாசிக்க பார்ப்பாங்க, ஆனால் ஒரு பாஸ்டருடைய தனிப்பட்ட கஷ்டத்தை பாஸ்டர் அம்மா தான் பார்ப்பாங்க. அப்போ அவர்களுக்குள்ளே அவரை பற்றின ஒரு கரிசனை அதிகமாக இருக்கும்போது என்ன தெரியுங்களா, யாராயிலும் ஒருத்தர் பாஸ்டரை ஏமாத்துறவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் வருமா வராதா? இதுதான் ரியாலிட்டி, வேற ஒன்றும் கிடையாது. மணவாட்டி சில நேரங்களில் மணவாளனை பற்றின காரியங்களிலே அவர் சொல்கிற, மறைச்சிக்கிறேன், அவரை யாரும் பார்க்காதபடிக்கு என் இருதயங்களின் மையத்திலே அவரை உள்ளே வைத்து ஒருத்தரும் பார்த்துடக்கூடாது.
ஒருத்தருக்கும் காட்ட மாட்டேன். இந்த ராத்திரி நேரத்தில் வந்து திடீர்னு யாராகிலும் எட்டி அதை கூட காட்ட மாட்டேன். அது உள்ளே வச்சு மறைச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் எப்படிப்பட்டவர் என்கின்ற உள்ளான காரியம் மணவாட்டிக்கு தான் தெரியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் ஒரு மணவாட்டி மணவாளனை நேசிக்கிற நேசத்திற்கும் ஒரு சபை என்று சொல்லப்படுகிற பொதுவாய் வந்து ஜனங்கள் ஆண்டவரை நேசிக்கிற நேசத்திற்கும் there are some difference, deep difference. அவர் வாசனை உள்ளவர், அபிஷேகம் உள்ளவர், அபிஷேக தைலம். இன்றைக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், கிறிஸ்தவ ஜீவியத்தில் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகத்தில் நிரப்பப்படுவதற்கு, அபிஷேகத்தை உபயோகப்படுத்துவதற்கு எதற்கு என்று சொன்னால், அவரிடத்தில் இருக்கிற வல்லமையை பயன்படுத்துவதற்கு, அவர் கொடுக்கிற அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு, அவர் நமக்கு கொடுக்கின்ற அவருடைய காரியங்களினாலே அவருக்கு ஊழியம் செய்வதற்காக. இப்படியெல்லாம் நம்ம பேசலாம். ஆனால் அபிஷேகமே நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா? அவர் எவ்வளவாய் நமக்கு பாடுபட்டார் என்பதை உணர்ந்து அவருக்கு அன்பு செலுத்துறது தான் அபிஷேகத்தை கொடுத்தார் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி இயேசு கிறிஸ்து பேசும்போது என்ன சொல்றாரு? அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும், ரெண்டுத்தையும் எடுத்துக்கொள்ளுங்களேன், பலன் அடைந்து சகல சத்தியம். சகல சத்தியம்னு சொன்னாலே என்ன தெரியுங்களா? சத்தியனால இயேசு, அவர் தான், வேற ஒன்றும் கிடையாது. சத்தியம் என்றால் வசனமே சத்தியம், இயேசு கிறிஸ்துவே அந்த வசனம். முடிஞ்சு போச்சு உங்களுக்கு, சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றின காரியத்தை மாத்திரம் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார், சரிங்களா? இயேசு பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் சொன்னார், நீங்கள் பலன் அடைந்துன்னாரு. எதை வச்சு பலன் அடைந்து? எந்த பலனை பேசுகிறார் அவர்? இப்போ நான் போயிட்ட பிறகு உங்களுக்கு எதிர்ப்பு நிறைய வரும்பா, அரசாங்கம்லாம் மாறும், கவலைப்படாத, நீ முழங்கால் நின்று அரசாங்கத்தை அப்படியே தலைகளை கவுத்துடுறேன் நான், அந்த பலன் உனக்கு. அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. தம்மை பற்றின அறிவை பெற பெற அந்த அறிவை பெற்றுக்கொள்ளுகிற பலனை பற்றியும் தான் ஆண்டவர் இங்கே பேசுகிறார். ஆனால் இப்படி சொல்லுகிறேனே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எந்த அளவிற்கு அறிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த அளவிற்கு நான் சொல்லுகிறேன், உலகம் உங்களை ஒரு காரியத்தில் அசைக்க முடியாது. இன்றைக்கி ஏன் உலகம் நம்ம அசைக்குதுன்னு சொன்னால் ரீசன் அதுதான். நான் நேற்றைய தினத்திலையோ அல்லது இந்த வாரத்திலே நான் பேசும்பொழுது நான் ஒரு காரியத்தை நான் சொன்னேன், கவனிங்க. பைபிள் ஸ்டடியில் சொன்னேன்னு நினைக்கிறேன். சென்னையிலேருந்து எனக்கு ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். என்ன ஃபோன் பண்ணார்னா, ரொம்ப நாளாக அவங்க நம்பர் தேடிட்டு இருந்தேன் தம்பி, இப்போ தான் கிடச்சிது, ஒருத்தர் கொடுத்தாங்க, ஆகையினால் உங்களிடத்தில் பேசணுன்றதுக்காக பேசினேன். சொல்லுங்கள். அவர் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், அதாவது சென்னையில் வந்து ரொம்ப பழக்கமான ஒரு ஊழியக்காரர். அவர் சொன்னார், 2024 ஒரு தேர்தல் வரப்போகுது, இந்த தேர்தலில் நாங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஓட்டிங் மிஷினு இதெல்லாம் வந்து மாற்றுவதற்கு எப்படி என்னென்ன பண்ணணும்னு ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து அதெல்லாம் வந்து மாற்றி செயல்படுத்துவதற்கு இப்போவே எல்லாரையும் ட்ரெயினப் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த காரியத்தை நம்ம எப்படியாவது தடுக்கணும். எப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பைபிளில் தான் வசனம் இருக்குதே, நமக்கு தான் 1000 வசனம் இருக்குல்ல. இந்த எலிசாவினுடைய காலத்தில் அவனை எதிர்த்து சீரிய ராஜா ஆட்களை அனுப்பும் பொழுது இந்த கண் மயக்கம் வரவித்தார்னு இருக்க பாருங்கள். அந்த மாதிரி ஆண்டவர் வந்து யாரெல்லாம் வந்து இந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண் மயக்கம் வர வைக்கணும். நான் சொல்லும் போதே ஆபிரகாம் பிரதர் சிரிக்கிறாரு, உங்களுக்கு எல்லாருக்கும் சிரிப்பு வருது. அவர் ஒரு நாள் சர்ச்சுக்கு நான் வரேன், நான் உங்கள் ஜனங்களோட பேசுகிறேன்னா என் கதை என்ன வருது? நான் உட்காந்துருப்பேன், நீங்கள் எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பீங்க. அவர் சொல்கிறது காமெடியாக வேறு இருக்கும், அதனால் காமெடியாக சிரிச்சிட்டு இருப்பீங்க. நீங்களே சிரிக்கிறீங்கன்னா அப்போ எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நீங்களே யோசிச்சு பாருங்கள். கண் மயக்கம் வர வைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் அடித்து தள்ளினார். 1 மணி நேரம் அடித்தேன். சரி, நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சிரிப்பு வருது, எனக்கு சிரிப்பும் வரல, அழுகையும் வரல. அவர் சொன்னதுக்கெல்லாம் சரிங்க ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக நம்மளும் ஜெபம் பண்ணணும், நம்மளும் கிரியை செய்வோம், நம்மளும் எப்படி ஆகிலும் ஜெபிப்போம். அப்படி இப்படின்னு அவருக்கும் கொஞ்சம்
வேறு ஏதோ தரிசனம் பெற்றாருன்றார். அதை நம்ம குறை சொல்லக்கூடாது இல்லைங்களா? அதனால் அந்த தரிசனம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்ற உற்சாகத்துக்கு நானே எல்லாம் பேசி முடிச்சேன். பாஸ்டர்மா கேட்டாங்க யார் எவங்கன்ட்டு. இன்னும் ஆள் அப்படின்னு சொல்லி இன்னும் இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் பாஸ்டர்மா கிட்டேன்னு சொன்னேன், பைபிள் ஸ்டடியில் ஒன்று பேசணும்னு சொன்னேன். கவனிங்க, ஆண்டவர் தரிசனம் தந்தார், இதை மாற்றணும் அதை மாற்றணும் அதெல்லாம் சொன்னார்ன்றது உண்மை, கரெக்ட். ஆனால் நம்ம சொந்த வாழ்க்கையில் எவ்வளோ ஆண்டவரை பற்றி மாற்றம் வந்திருக்கு. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஸ்ட்ராட்டர்ஜி சரியில்லை. நம்ம என்னைய தேசத்தையே மாத்திர மாதிரி பேசிகிட்டு இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் சபையில், அது திரும்பவும் சொல்லுகிறேன், மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி தான். அந்த ஸ்ட்ராட்டர்ஜிக்கு வருவோம். மணவாட்டினா இப்படி தான். நான் சொல்லுகிறேன், எஸ்தருடைய காலத்தில் மொர்தேகாயின்னு ஒருத்தர் இருந்தார். மொர்தேகாயை வைத்து தான் எஸ்தர். அதே மொர்தேகாய் தேசத்திற்கு இப்படி ஒரு நிலைமை வருது, யூதர்களுக்கு ஒரு அழி வருதுன்னு சொல்லும் பொழுது அவர் வஸ்திரத்தை எல்லாம் மாற்றி அழுது கொண்டு புலம்பி கத்தி கதறி ராஜாவினுடைய அரண்மனை வாசல் வரைக்கும் வந்த உடனே இப்படிலாம் வரக்கூடாது, மரியாதை வெளில போயிருந்துட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. ராஜாவுக்கு விரோதமாயிரும், இது ராஜாவுடைய சமூகத்துக்கு வரும், இப்படி போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மொர்தேகாய் செய்ய முடியாததை எஸ்தர் செய்தாள். அதை எப்படி சொல்கிறேனே, மணவாட்டியால் தான் செய்ய முடியுமே ஒழிய, மணவாட்டி மிஞ்சி நீங்கள் என்ன தான் என்ன சொல்கிறது, சாக்கு துணியை அணிந்து கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து கதறி அழுது புலம்பி, அழுகிறதுக்கு புலம்புவதற்கு தேவன் வழியை உண்டாக்குறாரு, அது உண்மை. அவங்க ஜெபித்தாங்க, உபவாசிச்சாங்க, கத்துறதுக்கு வழியை உண்டாக்குனாரு. ஆனால் யார் மூலமாக உண்டாக்குனாரு? மணவாட்டி மூலமாக தான் உண்டாக்குறாரு. நான் எதற்கு சொல்ல வந்தேன் என்று சொன்னால், நம்முடைய தேவனுக்கு முன்பாக ஒரு மணவாட்டிக்குரிய ஒரு வழிதான். மனுஷனுக்கு முன்பாக இப்படி நடப்பது, இவர்களுக்கு முன்பாக இப்படி நடந்து கொள்வது. நான் சொல்ல, ஒரு குண்டு ஊசியை கூட நம்மளால் தொட முடியாது, ஒரு குண்டு ஊசியை கூட மாற்ற முடியாது, பின் பண்ண முடியாது நம்மளால். ஆனால் தேவன் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு மணவாட்டிக்குரிய ஒரு ஸ்தானத்தில் நம்ம நடப்போம் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேனே, நமக்குரிய வழி என்பது தேவன் தமக்குரிய ஒரு பாதைக்குரிய இடத்துல கரெக்டாக நம்மளை நிறுத்த வேண்டிய இடத்துல சரியாய் நிறுத்துவார். நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், நான் இன்றைக்கு கூட சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது வல்லமை உள்ளவர், பெரியவர், சிறந்தவர், இதெல்லாம் கரெக்டு தான், இதெல்லாம் எந்த குறையும் கிடையாது, இதெல்லாமே உண்மை. ஆனால் ஒரு மணவாட்டி தனிப்பட்ட விதத்திலே ஒரு நேசரை நேசிக்கிற நேசம் என்ன தெரியுங்களா? அவர் எவ்வளவாய் நமக்காய் பாடுபட்டார், அவர் எவ்வளவாய் நமக்காய் வேதனைப்பட்டார். பைபிளில் வாசிக்கும் பொழுது இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா நமக்கு வாசிக்க தோணுது. ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பாருங்கள். இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்பாக நின்னார் இல்லைங்களா? அதை வாசிக்கும் பொழுது, ஐயோ ஆண்டவர் பிலாத்துக்கு முன்பாக நிற்கிறாரே அப்படின்னு நம்ம கண்ணீரோடு கூட அழலாம், ஜெபம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஒரு நாள் ஏதாவது பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரவங்க மேலே கேஸ் குத்துறான்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அங்கே நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? என் நேசர் நின்றதை போல நான் நிற்கிறேன். அப்படி வராது. ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர், அதுதான் அங்கே வரும், அதுதான் அங்கே வரும். நீங்கள் யோசிங்க, நீங்கள் அநியாயமாக எந்த இடத்துல நிறுத்தப்பட்டாலும் நீங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை தெரியப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், வேண்டுமென்றே செயல்படும்படியாய் சிலர் செய்திருக்கலாம், வேண்டுமென்றே கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் நிற்க வேண்டிய ஏரியா என்ன தெரியுங்களா? அந்த இடத்துல நின்று இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்பாக எப்படி இருந்திருப்பார் யோசிப்பார். விட்டு நியாயத்திலிருந்து அவர் எடுபட்டார், நியாயத்திலிருந்து எடுபட்டார். என் ஆண்டவருக்கு நியாயம் கிடைக்கவில்லை, ஆண்டவரே நீ நியாயம் இல்லாமல் இருந்தீர். இந்த கண்ணீரெல்லாம் ஆண்டவர் எடுக்க மாட்டார். அவர் நியாயம் இல்லாததை நடந்ததை போல நம்முடைய வாழ்க்கையில் நியாயம் இல்லாத சூழ்நிலை வரும் பொழுது அப்போ தான் மணவாட்டி சொல்கிறா, என் நேசர் எனக்கு வெள்ளை போல சென்று. அவர் எப்படி நியாயம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை சகித்து பொறுத்து அதை நான் எனக்குள்ளே நான் வைத்து மறைத்து கொள்ளுகிறேன், யாருக்கும் தெரியாது.
சில நேரங்களில் நீங்கள் பாருங்களேன், ஆண்டவருக்குள்ளே நல்லா வளர்ந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்றவங்களெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்களேன், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் ரொம்ப மோசமான சில காரணங்கள் வந்தாலும் அது ஒரு மாதிரி கேஷுவலாகவே பேசுவாங்க. கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் செய்வார், ஜோமன், அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டியான நேச்சரோடு கூட தான் பேசுவாங்க. காரணம் என்னென்னா, அவர்கள் தேவனுடைய நேசத்தை ஒரு நேசமாக வல்லமையாக பார்க்கல, அந்த நேசத்தினுடைய ஆழத்தை நோக்கி பார்க்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அழைக்கப்படும் பொழுது பவுல் எந்த நோக்கத்திற்காக அழைக்கப்படுகிறார் என்பதை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அனனியாவினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் சவுல் எனப்படுகிற ஒரு மனுஷன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், நேர் தெருவிலே இருக்கிறான், நீ அவன் மேல் கைகளை வைத்து நீ அவனுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்ன உடனே அனனியா சொல்கிறாரு, அவன் பயங்கரமான கிறிஸ்துவுக்கு விரோதமாய் இருந்தவன் ஆயிற்று, அவனை எப்படி நாம் போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த அனனியாவினிடத்திலே பவுலை பற்றி சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த பவுலை தேவன் அழைக்கும் பொழுது அந்த இடத்துல சரியாய் சொல்லுகிறார். அழைத்த தேவன் எதற்கென்றால் ஐக்கியப்படுவதற்கு. ஐக்கியத்தை பற்றி பேசும் பொழுது வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். 16வது வசனம், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பாருங்க, நான் அவனுக்கு காண்பிப்பேன். இந்த பவுலை நான் அழைக்கிறேன். எதற்காக அழைக்கிறேன்னா, ராஜாக்களுக்கு முன்பாய் பெரிய பெரிய ஆட்களுக்கு தேவ வசனத்தை, தேவனை வெளிப்படுத்துவதற்காக இந்த பவுலை நான் தெரிந்து கொண்டேன். இந்த தெரிந்து கொண்டதற்கு பவுலை வச்சு ஆண்டவர் வேலை செய்யணும்னா ஒரு ஐக்கியம் தேவைப்படுது. என்ன தெரியுங்களா? அவன் எவ்வளவாய் இதை தான் பவுல் நீங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ளுகின்ற என்னுடைய அறிதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் 3:10 வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி. மரித்தோரிலிருந்து நான் உயிரோடு எழுந்தணும்னா நான் ஒரு காரியத்தை அறிஞ்சிக்கணும். என்ன அறிஞ்சிக்கணும்னா, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து அவரோடு கூட மரிக்கணும். ஆனால் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுங்களா? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்னென்னா, உயிர்த்தெழுதலின் வல்லமையை மாத்திரம்தான். அந்த வல்லமைன்றதான் கண்ணுக்கு தெரியுதே ஒழிய, இந்த வல்லமை விளங்க பண்ணுவதற்கு ஐக்கியம் ஒன்று வேணும். என்ன ஐக்கியம்னா, பாடுகளின் ஐக்கியம். இந்த பாடுகளின் ஐக்கியம் எங்கே போய் நிறுத்தணும்னு சொன்னால், அவரை போல மரித்து அதற்கு பின்பு தான் உயிர்த்தெழுதலின் வல்லமைன்னு ஒன்று வருது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் நேசர் எனக்கு வெள்ளை போல செண்டு என்று சொன்னால், இந்த வெள்ளை போலம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடை, மரணத்தை, அடக்கத்தை அது குறிக்கிறது என்று சொன்னால் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க. அதனோடு கூட ஐக்கியப்படுவதற்கென்ற ஐக்கியத்தை பற்றி தான் மணவாட்டி சொல்லுகிறாள். நேசருடைய சந்தோஷத்தை நான் அனுபவிப்பதற்கோ, நேசருடைய மகிழ்ச்சியை பற்றி பேசுவதற்கோ எனக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் வெளியில். ஆனால் எனக்கு உள்ளான ஒரு காரியம் என்னென்னா, என்னுடைய நேசர் எந்தெந்த இடத்துல அடிப்பட்டார், உதப்பட்டார், எப்படி வாழ்ந்தார், எப்படி சகிச்சார், எப்படி ரத்த சிந்தினார், எப்படி வேதனைப்பட்டார், எப்படி அவமானப்பட்டார், இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில் சிந்திக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், உயிர்த்தெழுதலின் வல்லமைன்ற ஒரு வல்லமையை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அது செயல்படும். நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பாஸ்டர் ஜி சுந்தரையாவுடைய ஒரே மகன் ஜாஷுவா சுந்தரம், அவங்க குழந்தையாக இருக்கிற காலத்தில், குழந்தையாக இருக்கும் பொழுது யூரினரியில் ஏதோ ப்ராப்ளம் யூரின் வெளியில் போகாமல் அடைச்சிருச்சு.
அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. அதே நேரத்தில் அவர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் மருந்து எடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் குழந்தைக்கு வயிறு வந்து யூரின் போகாமல் வீங்கிக்கிட்டே வருது. அதில் இன்னொரு பெரிய ஒரு துக்கம் என்னன்னு சொன்னால், அந்த டைமில் பாஸ்டர் அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஸ்பைனல் போன் இருக்கு இல்லைங்களா, அதில் கேன்சர் அவங்களுக்கு, அந்த ஸ்பைனல் கேன்சர்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 6 மாதம் படுக்கையாக இருப்பாங்க. 6 மாதம் அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி எழுந்து அவங்க ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம். இப்படி படுப்பதும் எழுவதும் அந்த காலத்தில் இருந்த சூழ்நிலை என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி அவங்க வந்து அவங்களும் படுக்கையாக இருக்கும் பொழுது மகன் வந்து அப்படியே வயிறெல்லாம் வீங்கிட்டு இருக்குது, யூரின் போல். இவர் ஜெபம் பண்ணார், பாஸ்டையாக ஜெபம் பண்ணி இருக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட போராடி இருக்கிறாரு, கேட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் சொருக ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைக்கு அப்படியே மேலே போகுது ஆவி. அவர் கொண்டு வந்து பிள்ளைய பாஸ்டமாக படுத்துக்கிற அந்த படுக்கை பக்கத்தில் போட்டுட்டு சொன்னாரா, ஜெபம் பண்ணிட்டோமா, ஆண்டவர் என்ன செத்த வச்சுருக்காரோ தெரியல, பிள்ளை யூரின் போல் கண்ணுங்கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சு, என்னன்னு தெரியலை. அப்போ அவங்க மெதுவாக தன் கையை எடுத்து பிள்ளை மேலே வச்சு ஜெபம் பண்ணாங்களாம். 2 செகண்டில் யூரின் வெளில வந்துடுச்சு, 2 செகண்டில். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுங்களா, 6 மாதமாக அவங்க படுக்கையில் இருக்காங்க. அவங்க கையை வச்சோன்னே வல்லமை வருது. ஆனால் அந்த வல்லமை ஏன் இங்கே செயல்படலை? அதை தான் புரிஞ்சுக்கணும், அதை நம்ம விளங்கி கொள்ளணும். வல்லமைன்றது தேவன் நம்மிலிருந்து செயல்படுத்துவது. ஆனால் நமக்குள்ள ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அதை வச்சு தான் அந்த வல்லமை செயல்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு முறை பாஸ்டமாகிட்ட ஒரு சகோதரி வந்து கேட்டாங்களாம், இவ்வளோ ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே சரீர வேதனையில், ஏன் ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் எப்போ சுகம் அடைஞ்சிட்டேன் உங்களுக்கு தெரியாதானாங்களா, படுக்கையில் நான் எப்போ சுகம் அடைஞ்சிட்டேன் தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு ஒன்றும் புரியல. படுக்கையில் படுத்துட்ருக்கீங்க, நான் சுகம் அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், நீங்கள்லாம் சரீர சுகத்தை பற்றி பேசுகிறீங்க, நான் ஆத்ம சுகத்தை பற்றி பேசுகிறேன். என் மூலமாக ஆண்டவர் செய்ய வேண்டிய கிரியை செய்துட்டு தான் இருக்கிறார். ஆனால் என் சரீரம் படுத்துட்டு இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இந்த சரீரம் உலகத்தை சார்ந்தது, அதில் சில பாடு இருக்குதுன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர், அந்த பாடுபடுறேன். ஆனால் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ண அந்த நாட்களில் வந்து பாஸ்டம்மா கிட்ட தான் வந்து ஜெபம் பண்ணுவாங்க நிறைய பேர். சரீரத்தில் சுகம் அடையிறது, நிறைய சுகத்தை பற்றின அந்த காரியங்கள்லாம் அந்த நாளில் நிறைய சாட்சி சொல்லுவாங்களாம். எல்லாம் பாஸ்டம்மா ஜெபம் பண்ணுது. எப்படி ஜெபம் பண்ணுதுன்னா படுக்கையிலேருந்து ஜெபம் பண்ணுது. எங்களுக்கெல்லாம் சுகம் கிடைக்கிது, ஏன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் சரீர சுகத்தை தேடுறீங்க, அதனால் கொடுக்குறார் ஆண்டவர். எனக்கு சரீர சுகம் வேணாம், ஏன் ஆத்ம சுகம் எனக்கு வேணும். அப்படின்னா சரீரத்தில் படுகிற வேதனைகளை பெரிய விஷயமாக யோசிக்காமல், ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் எந்த இடத்துல பிரச்சனை வருதோ அதை சரி பண்ணுகிற ஒரு வேலையை தான் அன்றைக்கு முன்னோர்கள் செய்தார்களே ஒழிய, இன்றைக்கு சரீர காரியங்கள் சரீரத்திற்குரியதை தான் இந்த உலகத்திலே நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்கின்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். நான் விஷயத்திற்கு வருகிறேனே, தேவன் நம்மை அழைத்த அழைப்பு எப்படிப்பட்டது என்றால், அவரோடு ஐக்கியம் கொள்வது என்று சொன்னால் அந்த பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவு. இதுதான் மணவாட்டி சொல்லுகிறார். மணவாளன் எப்படிப்பட்டவர் ஆனால், எனக்குள்ளதான் எனக்கு தான் தெரியும் ஏன் நான் பாடுபடுறேன்ட்டு, எனக்கு தான் தெரியும் ஏன் நான் கஷ்டப்படுறேன்ட்டு, எனக்கு தான் தெரியும் ஏன் ஆண்டவர் என்னை இந்த வழியில் நடத்துகிறாருன்ட்டு. இது மற்றவங்களுக்கு வித்தியாசமான வாசனையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு நீ நேசரை அறிகின்ற, அவரோட ஐக்கியம் கொள்ளுகிற. நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா சில நேரங்களில் அன்பு, பாசம், ஸ்நேகம் இதெல்லாம் வேதத்தில் நிறைய எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அந்த பாடுகள் கஷ்டங்கள்னு வரும்பொழுது அதனோடு கூட நிற்காமல் அது மறைந்து விடும். வெளிப்படையாக சொல்லணும்னா, சிநேகிதன் எல்லா காலங்களிலும் சிநேகிப்பான். சரிங்களா? அதே வசனம் சொல்லுகிறது இடுக்கணில் உதவுவதற்கு. அப்போ சிநேகிதனுடைய பாசம் எல்லா நேரத்திலும் இருக்கும். இடுக்கன் வரும்போது சிநேகிதனை கேட்கும் பொழுது, உனக்கு நான் செய்யாமல் யாருக்கடா செய்ய போகிறேன்,
உனக்கு தான் செய்வேன், ஆனால் இப்போ என்கிட்ட இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையும் தாண்டி வருகிறது எதுன்னு சொன்னால், சகோதரன் தான் வீட்டை அடமானம் வச்சு, தன்னுடைய காரியத்தை அடமானம் வச்சு, தன்னுடைய சூழ்நிலை விட்டு கொடுத்து எப்படியாகிலும் தன் சகோதரனை காப்பாற்ற வேண்டுமே. சிநேகிதனுடைய சிநேகிதத்துக்கும் சகோதரனுடைய அன்பிற்கும் வேதத்தில் வித்தியாசம் உண்டு. சபை என்று சொல்லப்படுகிற சபைக்கும் சபையாகிய மணவாட்டிக்கும் அன்பில் வித்தியாசம் உண்டு. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் 16, 17, 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தாவீது சவுலுக்கு பயந்து ஒரு காட்டிலே ஒளிந்திருக்கிறான் என்பதை சவுலினுடைய குமாரனாகிய யோனத்தான் அறிந்து தாவீதை சந்திக்கும்படியாய் போகிறான். தாவீதை சந்திக்கும்படியாய் நீங்கள் அந்த சந்திப்பை வாசித்தீங்கன்னா, யோனத்தான் சொல்கிறாரு, நிச்சயமாய் நீ ராஜா ஆவாய் என்பதை நான் அறிவேன். நான் உனக்கு அடுத்த ஸ்தானம் தான், நான் ராஜாவாக மாட்டேன். எங்கள் அப்பாவுடைய ஸ்தானம் எனக்கு கிடைக்காது, நீ தான் ராஜாவாக மாறுவ. எங்கள் அப்பா உன்னை கொலை செய்யவே முடியாது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. தீர்க்க தரிசனமாக அடித்து தள்ளுறாரு அவர். கர்த்தர் இருக்கிறார், நீ தான் ராஜாவாவா. எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் 18வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், இந்த யோனத்தான் தாவீதினிடத்தில் எல்லாவற்றையும் பேசி முடித்த பின்பு வேதம் சொல்லுகிறது, காட்டுக்கு தேடி வராரு, இவர் தான் ராஜாவாவார், இவர் தான் எல்லாம் ஆண்டவர் இவரோட தான் இருக்கிறார். ஆனால் பேசுகிற வரைக்கும் பேசிட்டு என்ன பண்ணார், போயிட்டார். மரணம் வந்தாலும் நான் உம்மோடு கூட இருப்பேன், வரலையே. நீங்கள் சீஷர்களை எடுத்துக்கொள்ளுங்களேன், சீஷர் கூட அப்படி தான். யோனத்தான் மாத்திரம் இல்லை, டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். மரணமே வந்தாலும் உம்மோடு கூட தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்னவங்க. நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்பீர்களானால், எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். யார் இருப்பேன்னு சொன்னாங்களோ அவங்களே என்ன செய்தாங்கன்னா, அவர் யாருன்னு தெரியாதுன்னு போயிட்டான். நீங்கள் யோசித்து பாருங்க, ஒரு நன்மை வரும் பொழுது இப்படி யோசிக்கலாம். வேதத்தில் சீஷருடைய பேர் வந்த உடனே முதல் பேர் யார் பேர் வருது? பேதுரு. அப்படின்னா இந்த பேதுரு எப்படின்னா, எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட முதல் விஷயத்தை அவர் தான் பேசுகிறாருன்னு அர்த்தம். எதுவாக இருந்தாலும் அவர் தான் பேசுறது. அப்போ எது செய்தாலும் பேதுரு தான். அப்படின்னா 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம் இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அப்பத்தையும் மீனையும் கொடுத்தாரு. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்து இந்தாங்க அப்படின்னு யார் கையில் கொடுத்துருப்பார்? கூடைய அதை வாங்கிறதுக்கு பேதுரு ரெடியாக இருந்திருப்பார். வேறு யாரையும் விட்டுறக்கூடாது. இந்த பேதுரு இவர் வாங்கி கொடுக்குறாரு பாருங்க. அதில் ஒரு அம்மா வந்து இவரை நல்லா தெரியும். நான் நினைக்கிறேன் அந்த அம்மா தான் கேட்டிருப்பாங்க, நீ கூட அவரோட உன் கையில் தானே யார் அப்பா வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவர் அப்பமா 5000 பேர் ஆலயம் தெரியாது. இதே மாதிரி யாராவது உலகத்தில் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களாம். அதில் மாதிரி நான் அந்த சாயல் இருந்திருக்கலாமே ஒழிய நான் இல்லை. அவர் பாடுபடும் பொழுது கூட இல்லை, அவர் அற்புதம் செய்யும் பொழுது கவனிங்க. இதை தான் பேதுரு யோவான்கள்லாம் நிருபத்தில் எழுதும்போது அந்த பாடுகளை பற்றி பேசும் பொழுதெல்லாம் தங்களை கிறிஸ்துவோடு இணைத்து கொண்டு, கிறிஸ்துவோடு சேர்த்து கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வேதத்தில் இதற்கு நல்ல ஒரு முன் அடையாளங்களாய் வாசிக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. எரேமியாவை பற்றி வாசிக்கலாம், யோவான் ஸ்நானனை பற்றி வாசிக்கலாம். இந்த எரேமியா யோவான் ஸ்நானன்லாம் யாருன்னு சொன்னால், ஒரு நல்ல ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவர்கள். அவங்க அப்பா அடுத்தது அந்த வேலை இவங்களுக்கு தான். இந்த வம்ச வேலையை தருவாங்களே அந்த மாதிரி அவங்க அப்பா போயிட்டாருன்னா அடுத்தது. அந்த நாட்களில் ஆசாரியர்களுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை. டெய்லி எப்படி இருந்தாலும் பலி செலுத்த வந்துடுவாங்க. கறி தான் வீட்டில், தானியம், பணம், தேவைகள் எல்லாம் பங்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. வீட்டில் உட்காந்து சர்ச்சில் வந்து அப்படி வேலையை செய்துட்டு அப்படி போனாலே சேரும். மாதம் மாதம் அழகாக வந்து சேர்ந்துடும். ஆனால் அதை விட்டுட்டு ஆண்டவர் எந்த வார்த்தை சொன்னாரோ அதை தான் சொல்லுவேன் என்று எரேமியா வந்ததினாலே நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார்.
தண்ணீரே இல்லாத வற்றி போன கிணற்றிலே சேற்றிலே அவரை தூக்கி போட்டார்கள். இதெல்லாம் அனுபவிச்சதுக்குன்னா அவருடைய வார்த்தை. அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓசியா தீர்க்கதரிசியை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் ஓசியா கிட்ட சொல்கிறார், நீ போய் ஒரு விபச்சார ஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்கும். அவள் கல்யாணம் பண்ணிட்டு சரி குழந்தைலாம் பிறந்த உடனே ஆண்டவர் பேர் வைக்கிறார். இந்தந்த பேரை வை. என்ன? ஆண்டவருடைய அன்பு இனிமேல் உங்களிடத்தில் இல்லை. அதான் பேர். இஸ்ராயேல், லோருகாமா. ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் உங்களை நேசிக்கவில்லை. அதுதான் அந்த பேரினோட அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. யோசித்து பாருங்க. தான் வாழ்க்கையே கொடுத்தாங்க, வாழ்க்கையே கொடுத்தாங்க. இந்த அம்மா கல்யாணம் பண்ணி குழந்தெல்லாம் பெற்றுட்டு போயிருச்சு. திரும்ப போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல அடிமைத்தனத்தில் மாட்டிக்கிச்சு. ஆண்டவர் சொல்கிறார், போய் அவளை கூட்டுட்டோம். யோசிச்சு பாருங்க, இந்த காலத்தில் நம்ம சொல்கிற பேச்சை கேட்காம பிள்ளையே நம்ம விட்டு வெளியில் போனால் நம்ம என்ன பண்ணுவோம்? சாவிட்டோம். அது அப்படி தான் பேசுவோம். போட்டோம், எப்படியாவது இருக்கட்டும், செத்தா கூட நல்லா இருக்கும். ஆண்டவர் சொல்லி அனுப்பும் பொழுது சாதாரணமாக இல்லை. அவள் இப்போ அடிமையாக இருக்கிறா, கரையத்தை கொடுத்து திரும்ப வாங்கிட்டு வான்றார். தன்னுடைய வாழ்க்கையே ஆண்டவருடைய அவர் ஆண்டவருடைய சாயலை காண்பிப்பதற்காக ஆண்டவர் இஸ்ரவேலர் ஒரு சோரம் போனவர்களைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்லி சோரம் போனவர்களை தன்னுடையதாய் சேர்த்து கொள்ளுகிறார், தன்னுடையதாய் மாற்றிக்கொள்ளுகிறார். அதற்கு பின்பு இஸ்ரவேலர் செழிக்கிறார்கள், பெருகுகிறார்கள். பெருகின பிறகு என்ன ஆயிடுச்சு? திரும்பவும் போயிருச்சு, இஸ்ரவேல் சோரம் போயிடுச்சு. ஆண்டவர் திரும்பவும் கிரயம் கொடுத்து வாங்குறாரு. அதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிரயம், ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து வாங்குற ஒரு அடையாளம். நீ யோசித்து பாருங்க, ஓசியா மாதிரிலாம் நம்மளால் வாழ முடியுமா? ஆண்டவர் சொல், 4 நாள் உனக்கு சோறு தண்ணி இருக்காது. ஒரு முறை ஒரு ஊழியக்கார மீட்டிங்கில் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை அல்லது அவர்கள் பட்டினியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன். என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு பணம் இல்லை, ஸ்கூலுக்கு போகவில்லை அப்படின்னு சொன்னால் நான் இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன். என் தேவைகளுக்கு நான் கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்காமல் நான் வாடுகிறதுனால் இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன். யோசிச்சு பாருங்க, ஊழியனாலே பாடுதான். இதை வேண்டாம், அதை இப்படி செய்ய மாட்டேன். நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். அவரையும் ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்ய வச்சிருக்கிறார், செய்யட்டும். ஆனால் ஊழியம் எங்கே இருக்கிறது, எந்த இடத்தில் இருக்கிறது? அவர் அவமானப்பட்டார், அவமானத்தின் பாதை. அவர் தள்ளப்பட்டார், தள்ளுதலுடைய பாதை. அவர் நியாயத்திலிருந்து எடுபட்டார், நியாயத்திலிருந்து எடுபடுகிற ஒரு பாதை. இதை தான் மணவாட்டி சொல்லுகிறார், என் நேசரை நான் அணைத்து கொள்ளுகிறேன், என் நேசரை அணைத்து கொள்கிறேன். நான் ஆமோஸை குறித்து உங்களுக்கு சொன்னேன், ஏற்கனவே ஒரு முறை பேசும்பொழுது சொன்னேன். ஆமோஸை குறித்து வாசிக்கும் பொழுது ஆமோஸ் ஒரு சாதாரணமான மனுஷன் அல்ல, அவர் ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு மனுஷன். அவர் சொல்கிறார், இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் உங்களையெல்லாம் மனம் திரும்ப சொல்கிறாரு, நீங்கள்லாம் மனம் திரும்பணும். அதுக்கு நல்லா அழகாக சொல்லிகிட்டே வர்றார் ஆமோஸ். ஆண்டவர் ஏதோமை கவிழ்க்க போகிறார், இவர்களை ஒழிக்கப் போகிறார், அவர்களை ஒழிக்கப் போகிறார்னு உடனே அப்படியே இஸ்ரவேலர் ரொம்ப சந்தோஷமாக தீர்க்க தரிசனத்தை கேட்குறான். கடைசியில் சொன்னார், உங்களையும் ஒழிக்க போகிறார். கோபம் வந்துருச்சு. உடனே அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் தான் முதலுக்கும், மரியாதையாக உன் ஊருக்கு போ, நீ யூதாவை சேர்ந்தவன், நீ எதுக்கு இங்கே வந்த? மரியாதை அங்கேயே போய் அங்கே யூதாவில் போய் சொல்லு, அவங்க சாப்பாடு போடுவாங்க, அவங்க துணி கொடுப்பாங்க, அதையே சாப்பிட்டு அது துணி அங்கேயே இருந்துக்கு போ. அதுக்கு ஆமாம் சொல்கிறாரு, எனக்கு சோறு தண்ணி இல்லை, நீங்கள் எனக்கு சோறு கொடுப்பீங்க நான் நினைக்கிறீங்களா? கிடையாது, அதுக்காக நான் வரல. நான் வசதியானவன், நான் ஆடுகளுக்கு பின்னே போய் கொண்டிருந்தவன் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்த சாதாரண வசதி உள்ளவன். நான் வசதி உள்ளவன், எனக்கு எல்லா விதமான வசதியும் இருக்கு. ஆனால் அதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் நீங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கான ஆண்டவர் சொன்னார்ப்பா, அதனால் சொல்கிறேன். இப்பொழுதும் சொல்லுகிறேன் கேளுங்கள் அப்படின்ட்டு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? உங்கள் மனைவிகளெல்லாம் விபச்சாரிகளாக இருப்பாங்க, கவலைப்படாத அப்படின்ட்டு போனார் அவர். அதில் நீங்கள் வாசி பாருங்க ஆமோஸில். உன் பிள்ளைகளெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா நாசமாக இருப்பாங்க, உன் மனைவியெல்லாம் அடுத்தவனுக்கு மனைவியாக இருப்பாங்க. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம்.
நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இவர்களெல்லாம் தங்களுடைய சந்தோஷம், தங்களுடைய மேன்மை. நல்லா கவனிங்களேன், வாழ்க்கை எதுக்கு தெரியுங்களா? வாழணும், அனுபவிக்கணும். லைட்டாக உங்களுக்கு கிட்னியில் ஒரு பிரச்சனை வரட்டுமே, அப்போ அந்த ஆண்டவரே ஆண்டவரே, வேதனை வந்தா, கஷ்டம் வந்தா, துன்பம் வந்தா, வியாதி வந்தா, ஆண்டவரே. கல்யாணம் பண்ணும்போது ஆண்டவர்லாம் வேணாம், சபைலாம் வேணாம், வெளில போய் கல்யாணம் பண்ணிப்போம் போங்க. பிறந்த நாள் கொண்டாடணும், பாஸ்டர் கூட வேண்டாம், நம்மளே கேக் வெட்டி கொண்டாடுவோம். சந்தோஷத்தை நம்ம கொண்டாடுவோம். வேதனை வந்துருச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, உலகத்தில் இருக்கிறவங்கள போல ஆண்டவர் நம்மளை அழைக்கல, நம்மளை மனவாட்டியை அழைச்சார். நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேனே, நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு அநீதியினுடைய பாதையும் கிறிஸ்து உங்களுக்காக நியமித்த ஒரு பாதை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நியமிச்சிருக்காருன்னு சொன்னால், அவர் எப்படி இந்த உலகத்திலே தன்னை ரூபித்தாரோ அதே சாயலை நமக்கு கொடுக்கறதுக்காக அவரை போல நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார். அவ்வளோதான், அவரை போல நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார். மணவாட்டி சொல்லுகிறாள், என்னுடைய நேசர் வெள்ளை போல சென்று என் இருதயத்திற்குள்ளே நான் அவரை மறைத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் இன்றைக்கு போகிற கஷ்டம், இன்றைக்கு போகிற பாடு, இன்றைக்கு போகிற வேதனை, இன்றைக்கு போகிற அவமானம் எவைகளாக இருந்தாலும் என் நேசருடைய பாதை என்று எனக்கு மாத்திரம்தான் தெரியும். ஏனென்றால் அந்த விலையேற பெற்ற வழியை அவர் ஒருவர் தான் கடந்து சென்றார். அந்த பாதையில் என்னை நடத்துகிறார். இதை ஒருவரும் அறியவே கூடாது என்பதற்காக என்னுடைய இருதயத்தில் நான் மறைத்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலும் தேவ சமூகத்திற்கு வந்து நம்மை கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பலப்படுத்துவாராக. சில நேரங்களில் சில காரியத்தில் நமக்கு பிடிமானமே வராது, தெரியுங்களா? நம்ம என்னதான் பண்ணாலும் அதில் ஒரு பிடிமானமே கிடைக்காது. நீங்கள் இன்றைக்கி தான் நிம்மதியாக இருக்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருங்களேன், நாளை காலைல பிரச்சனை வந்துடும். நீங்கள் நினச்சி சாப்பாடை வாயில் வச்சு பாதி கூட சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அதை மீதி கை கழுவுறதுக்கு முன்னாலே பிரச்சனை கிளம்பிடும். நீங்கள் யோசிங்க, ஏன் ஆண்டவர் இதெல்லாம் வந்து நமக்கு அனுமதிக்கிறார்? ஏன் இதெல்லாம் செய்கிறார்? நம்ம ஒன்றுமே தப்பு செய்யலையே, ஒன்றுமே பாவம் செய்யலையே, நம்மக்கிட்ட ஒரு தப்பு இல்லை. ஏதாவது தப்பு இருந்தால் கூட ஆண்டவர் சொல்லலாமே. தப்பு இருந்து பிரச்சனை வந்தால் அது பேர் தண்டனை. தப்பு இல்லாமல் பிரச்சனை வந்தால் அது உங்களை தேவன் தம்மோடு சேர்த்து கொள்கிற வழி. அப்போ நம்ம ரெண்டு காரியங்களை தான் யோசிக்கணும். ஒன்று, இது நம்ம செய்த தப்புனால வந்ததா, அப்போனா இதை வந்து நம்ம அனுபவித்து இந்த பாவத்தை தீர்த்துக்கிறோம், சரி பண்ணிடுவோம். நம்ம செய்யாத பாவத்துக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறோன்னு சொன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் நம்மளை பலன்னு மாற்றிக்கிட்டு வர்றாருன்னு அர்த்தம். தம்மை போல நம்மை உருவாக்குகிறார். இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, யாருக்கையும் காமிச்சிடாதீங்க. ஏன் என்று சொன்னால், நம்முடைய மணவாளனுடைய நேசம் நமக்கு மாத்திரம்தான் தெரியுமே ஒழிய மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ள நினைத்தாலும் அவர்களுக்கு தெரியாது. என் நேசர் எனக்கு வெள்ளை போல சென்று அவர் என்னுடைய இருதயத்தினுடைய மையத்திலே ஆழத்திலே அவர் எனக்குள் ராமுழுதும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். நம்ம எழுந்து நின்று நாம் ஜெபிப்போமா? என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.